வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓடை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓடை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, அது ஒரு ரைம் லிரிக். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா அது யாரையாவது பார்த்து இல்லை யார்கிட்டையாவது சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு அட்ரஸ் பண்ணுற ஃபார்மில் தான் வரும். அதுவும் யாரோ ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றியோ இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றியோ தான் அது இருக்கும். அதோடைய ஃபீலிங் அண்ட் ஸ்டைலும் கூட ரொம்ப ஒரு ஒரு மேன்மையானதாக இருக்கும். இது எப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தை தான் இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியும் எலாபரேஷனை வச்சு சொல்லக்கூடியது. அதாவது லிரிக்குன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஓடுன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் எலாபரேட்டாகவும் இருக்கும். இது ஆரம்பிக்கும் போதே யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை எதை பற்றியோ பேசுகிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். இந்த ஓப்பனிங் லைன் இல்லை லைன்ஸ் சிம்பிள் ஒரு அப்போஸ்ட்ரஃபியோடு கூட ஆரம்பிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஷெல்லியோட ஓட் டு த வெஸ்ட் விண்டோ, டென்னிசனோட டுவர்ட்ஜிலோ சொல்லலாம். ஓடு எப்படியும் ஒரு முக்கியமான ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டை பற்றியோ இல்லை முக்கியமான நபருடைய இறப்பை பற்றியோ கூட இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மார்பலோட ஓட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட். இது ஒரு இம்பார்ட்டண்டான பப்ளிக் ஈவெண்ட்டு. இன்னொன்று டென்னிசனோட ஓட் ஆன் த டெத் ஆஃப் த டியூக் ஆஃப் வெலிங்டன். இது ஒரு முக்கியமான நபருடைய இறப்பும் போது எழுதப்பட்டது. இந்த ஓடு க்ரீக் ஆரிஜினுடையது. இதில் 2 ட்ரெடிஷன்ஸ் இருக்குது ஓடில் க்ரீஸில். ஒன்று டோரியன் ஓடு. ஏன் டோரியன்னா, அது எழுதப்பட்ட முதலாக அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஆரம்பித்தது அந்த டயலெக்ட்டு. அதனால தான் டோரியன் ஓட்டு. அதே சமயத்தில் இதை பிண்டாரிக் ஓட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா பிண்டாரிக்ன்ற ஏன்ஷியன் க்ரீக் போயட் தான் இதில் நிறையா முக்கியமான பங்கு எடுத்தவர். இந்த ஓடு 3 பகுதியாக இருக்குது. ஒன்று ஸ்ட்ராஃபி, அடுத்தது ஆன்டி ஸ்ட்ராஃபி, அதுக்கப்புறம் எப்போடு. இப்போ இது முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நடனம் ஆடும்போது அந்த 3 ஸ்டேஜஸாக ரிசைட்டில் ஆகும்போது அதுவும் ரொம்ப கரெக்டாக கோயின்சைட் ஆகும். அதே சமயத்தில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிண்டாரிக் கோட்டில் எழுதின முக்கியமான நபர்கள்னு பார்த்திங்கன்னா பென் ஜான்சன், மில்டன், அப்புறம் கிரே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தாமஸ் கிரேவோட த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அண்ட் த பார்ட், அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்த ஓடு லெஸ்பியன் ஓடு. ஏன்னா இது லெஸ்போஸ்ன்ற ஐலாண்டில் தான் ஃப்ளரிஷ் ஆச்சு. இதை ஹொரேஷியன் ஓடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரபலமான லாட்டின் போய்ட்டான ஹொரேஸ் தான் இதோட முக்கியமான ப்ராக்டிஷனர். இது நிறைய ஷார்ட் ஸ்டான்சஸில் ஒரே மாதிரியான லென்த்தில் ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வரக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் மார்வலோடைய ஓட் அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட் சொல்லலாம். ஏர்லியர் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஓடும் இந்த 2 க்ரீக் மாடல்ஸில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. இங்கிலீஷில் ஓடில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ரெகுலர் ஓடு, இன்னொன்று இர்ரெகுலர் ஓடு. ரெகுலர் ஓடில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டான்ஸாகவும் சேமாகவே இருக்கும், கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காலினோடைய ஓட் டு ஈவினிங், அப்புறம் ஷெல்லியோட ஓட் டு த வெஸ்ட் விண்டு. இர்ரெகுலர் ஓட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டான்சஸ்லாம் டிஃப்ரெண்ட் லென்த்தில் வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வரும். அது மாத்திரம் இல்லாமல் வேர்சிஃபிகேஷன், மீட்டர், மூடெல்லாம் கூட அப்பப்போ அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா வேர்ட்ஸ்வித்தோட ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் சொல்லலாம். அதே மாதிரி கால்ட்ரேஜோடைய டிஜெக்ஷன் அண்ட் ஓடு கூட இர்ரெகுலர் ஓடோடைய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓட்ஸ்லாம் முக்கியமாக உபயோகப்படுத்தி எழுதின ஆங்கில எழுத்தாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர், காலின்ஸ், கீட்ஸ், ஷெல்லி, டென்னிசன். உங்களுக்கும் ஓட் பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.